மொத்த குடும்பமும் இங்க இருக்கு. வித்யாவை நிலாவை கூட பார்த்துட்டாங்கன்னா வித்யாவுக்கு குழந்தை இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருமே. என்ன பண்றது? வித்யா, நாம இங்க இருக்க வேண்டாம், வாமா. ஏன்பா? அம்மா சொல்றத கேளுமா, என் கூட வா. அத குடுமா, வா வாமா, வா. அத குடு. நிலாமா வா, தண்ணி குடிச்சிட்டு வரலாம். இருங்க தாத்தா, பீம்பாய் வந்துட்டு பார்த்துட்டு போலாம். எனக்கு தாகம் இல்ல. கோயிலுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல, தண்ணி குடிச்சிட்டு வா. நான் அவர் வந்ததும் பார்த்துட்டு வரேன். நான் தண்ணி குடிச்சிட்டேமா. நீ முதல்ல போ, அப்பா கூட்டிட்டு போங்க. தாத்தா, நாம இப்ப எங்க போறோம்? காருக்குமா. கார்ல தான் உனக்கு சுட வச்ச தண்ணி இருக்கு. கோவில்ல பச்சை தண்ணி தானே இருக்கு, அது உனக்கு ஒத்துக்காதுல்ல. என்ன தாத்தா நீங்க? எனக்கு தாகமே இல்ல. பீம்பாய் பார்க்காம நீங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. அம்மா அப்புறமா பார்க்கலாமா, வா வா. வா வா, வண்டியில ஏறுமா, ஏறு. பார்த்து. குடிமா. என் மேலே உனக்கு கோவம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதை விட அதிகமாக என் மேலே உனக்கு லவ்வும் இருக்கு. இல்லைண்ணா நான் கட்டின தாலிக்கு இவ்வளோ மரியாதை கொடுத்துருப்பியா? நீ சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிட்டதை நான் பார்த்தேன். எனக்காக வேண்டிக்கிட்டு தாலிக்கு பொட்டு வச்சேன். அது ஒரு ஃபார்மாலிட்டி. யதார்த்தமா நானும் அந்த பூஜையில கலந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் செஞ்சேன். அதை பார்த்துட்டு நீ இப்படி அர்த்தப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சும்மா சொல்லாத வித்தியா, நீ என்னை மறக்கவே இல்லைன்னு எனக்கு தெரியும். நீ செஞ்ச நம்பிக்கை துரோகத்தை மறந்தா தானே நான் உன்னை நினைக்கிறதுக்கு. அதுக்கு தான் இவ்வளோ நாள் தண்டனை கொடுத்துட்டியே. அது பார்த்தாதான் உனக்கு இன்னும் கஷ்டப்படுத்தாத வித்தியா. எனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ தான் என் உலகம்னு இருந்த எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம உன் குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு பேசுறல. திரும்ப திரும்ப பழசெல்லாம் பேச வைக்காத. யா, நான் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன். அதுக்காக எத்தனை தடவை வேணாலும் மன்னிப்பு கேட்குறேன். இத பாரு, உன்னை மன்னிக்கிற மனசுல எனக்கு இல்ல. ஏய் என்னடா சஞ்சய் எங்கடா காணோம்? அம்மா டைம் ஆச்சுன்னா கிளம்பலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சரி வாங்க போலாம். போதுமா? நிலா, நீ இங்கே இரு, தாத்தா போயிட்டு வந்துடுறேன். எங்க போறீங்க? நானும் வரேன். தாத்தாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குமா, நீ இங்கே இரு, அம்மா வந்ததும் கிளம்பிடலாம், சரியா? ஏய், எந்த சூழ்நிலையிலும் நிலாவை காரை விட்டு கீழே இறங்க விட்டுறாத. திரும்பி அவ கோயிலுக்குள்ள வரக்கூடாது. என்னாச்சுங்கய்யா? சொன்னதை மட்டும் செய்ப்பா. சரிங்கய்யா. என்ன சொல்றாரு இவரு? நீ மாறவே மாட்டியா வித்தியா? மாறவே கூடாதுன்னு தான்
உன்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல நான் கையெழுத்து வாங்கினேன். இன்னுமா உனக்கு புரியல? எப்படி இவ இங்க வந்தா? நம்ம என்ன பிளான் பண்ணாலும் கரெக்டா வந்துடுறா. வித்யாடா. வித்யா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்லப்பா. சரி வாமா போலாம். வித்யா, வித்யா, இன்னைக்கு எப்படியாவது உன்னை பாத்துறணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். நீ என் முன்னாடி வந்து நிக்கிற. இப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வித்யா. டைவர்ஸ் கையெழுத்து வாங்கிட்டு போனது வரமாட்டான்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப வந்துடுறா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு ஆவேசத்துல டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கின. அது என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. 2 நாளா சரியா நான் தூங்க கூட இல்ல. உனக்காக தான் நாங்க இந்த சுமங்கலி பூஜையே பண்ணோம். மாணிக்கம், போதும்டா. இத்தனை வருஷம் வித்யாவ சஞ்சய் பிரிஞ்சிருந்ததெல்லாம் போதும். அவ எங்க வீட்டுல வந்து வாழணும்னு கூட அவசியம் இல்ல. வித்யா கூட சஞ்சய் இருந்தா மட்டும் போதும். அவங்க எங்க வேணா இருக்கட்டும். பாவண்டா அவ. வித்யா கிட்ட எடுத்து சொல்றா. வித்யா, வித்யா, என்னம்மா நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம், நீ கண்டுக்காம போயிட்டே இருக்க. சொன்ன பதிலே திரும்ப திரும்ப சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் என் முடிவுல ரொம்ப தெளிவா இருக்கேன். வித்யா, தப்பு பண்ணது ஸ்னேகா. அவளே நிம்மதியா வாழும்போது நீ எதுக்குமா உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? வேணாமா வித்யா, எங்களை நீ தண்டிச்சதெல்லாம் போதும். எனக்காக நீ அவனை மன்னிச்சு ஏத்துக்க. சஞ்சயால உன்னை விட்டுட்டு வாழ முடியாது. அவன் அழுதது போதும். நீ வீட்டுக்கு வாமா. டைவர்ஸ் எல்லாம் வேண்டாமா. நீங்க 2 பேரும் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள உன் வாழ்க்கைய முடிச்சுக்க வேண்டாம் வித்யா. நான் வாழ்ந்தது போதும். அந்த வாழ்க்கையும் எனக்கு நடந்த துரோகத்தையும் என்னால மறக்க முடியல. அதனாலதான் நான் விலகி போறேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நீ 1000 தடவை எங்களை வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கூட நாங்க நீ வேணும்னு தான் நினைப்போம். எங்களால உன்னை என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது வித்யா. நீங்க உங்க வீட்டுக்கு வந்து வாழணும்னு நினைக்கிற வித்யா நான் இல்ல. அவ உங்க வீட்லயே செத்துட்டா. நான் வேற. எத்தனை தடவை சொல்றது? எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாத வாழ்க்கைய நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு போதும். உங்க வீட்டுக்கு வந்தா என்னால பழைய மாதிரி இருக்க முடியாது. உங்க குடும்பத்தை ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த மரணம் தான் ஞாபகத்துக்கு வருது. நீங்க அப்ப இல்ல. உங்களுக்கு தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. என்னம்மா வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு சுமங்கலி பூஜையில கலந்துக்க வந்திருக்கு.
அந்த பூஜை எதுக்கு செய்யறதுன்னு தெரியும் தானே? அவன் மேல இவ்ளோ பாசத்தை உள்ளுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு உன்னை நீயே ஏமாத்திக்கிற வித்யா. ஐயோ, இப்பதான் உங்க பையனுக்கு சொல்லி புரிய வச்சேன். இப்போ நீங்களும் அதே கேள்வியை கேக்குறீங்க. வயசுல மூத்தவங்க ஒரு பூஜை பண்றாங்க. அவங்க நம்மள மதிச்சு கூப்பிடும் போது விருப்பமே இல்லனாலும் அதுல கலந்துக்கிறது தான் மரியாதை. அதத்தான் நான் பண்ணேன். மத்தபடி உங்க பையன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்ல. இந்த காதல், பாசம், நேசம் எல்லாமே உங்க பையன் அடைச்ச ரூமுக்குள்ளே அடங்கிருச்சு. மிஞ்சி இருக்கிறது என்னோட தன்மானம் மட்டும்தான். அதையும் உங்க வீட்டுக்கு திரும்ப வந்து இழக்க விரும்பல. வித்யா, நீ என்ன கேட்டாலும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். நீ சஞ்சய் கூட வாழ்ந்தா மட்டும் போதும், ப்ளீஸ். நடந்த விஷயத்த திரும்ப திரும்ப பேசாதீங்க. டே மணிக்கம், என்னடா நீ பாத்துக்கிட்டு நிக்கிற? உன் பொண்ணு இப்படி இருக்கிறது உனக்கு சந்தோஷமா? நீ தானடா எடுத்து சொல்லணும். நான் நிம்மதியா தூங்கி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கே தெரியாதுடா. பகைய மறந்து பொண்ணு வாழ்ந்தா போதுன்னு இருந்தேன். எல்லாத்தையும் ஒரு நொடியில அழிச்சிட்டு இப்ப என்ன பேச சொன்னா என்ன பேசுறது? அவ யார் சொல்றதையும் கேட்கிற இடத்துல இல்ல. அவளை இந்த அளவுக்கு இறுக்கமானவளை மாத்துனதே நீங்க தானடா. பொண்ணை பெத்தவன்டா. என் வேதனை உங்களுக்கு தெரியாது. என்ன விட்டுருங்க. இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி நடக்கிற விஷயம் இல்ல. வாங்கப்பா. ஏய் வித்யா, ஏய் சஞ்சய், டேய் என்னடா? வித்யா, இதான் சரியான நேரம் ஸ்னேகா. நில்லுமா வித்யா. எல்லாத்துக்குமே காரணம் நான் மட்டும்தான். என்ன நீ என்ன வேணா செய், எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா சஞ்சய் வாழ்க்கையை அழிச்சிடாத ப்ளீஸ் வித்யா. நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. சஞ்சய் இப்படி இருக்கிறதுனால அத்தை எவ்வளவு ஃபீல் பண்றாங்க தெரியுமா? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்களுக்காகவாவது நீ இறங்கி வரக்கூடாதா? இப்போ கைய விட போறீங்களா இல்லையா? அப்படிலாம் சொல்லாத வித்யா. நான் வேணா உன் கால கூட விடுறேன். இந்த குடும்பத்தை விட்டு போயிடாத வித்யா. ப்ளீஸ் வித்யா, வீட்டுக்கு வந்துரு வித்யா. என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? ப்ளீஸ் வித்யா, சொன்னா கேளு வித்யா. கைய விடுங்க. ப்ளீஸ் வித்யா, ப்ளீஸ் வித்யா. வித்யா ப்ளீஸ், சொன்னா கேளு வித்யா. வித்யா விடுங்க. வித்யா, வித்யா ப்ளீஸ் வித்யா, ப்ளீஸ். என்னம்மா நீ? உன்னை விட வயசுல மூத்தவ. அவன் தப்பே செஞ்சிருந்தாலும் உன் காலில் விழ தயாரா இருக்கன்னு சொல்ற. அவனை போய் தள்ளி விடுற. நான் தள்ளி விடல. அவங்க என் கைய பிடிச்சாங்க, எடுத்து விட்டேன், அவ்வளவுதான். தள்ளி விட்டு இல்லைன்னு சொல்ற. நீ வாழ்ந்த குடும்பத்தை இப்படி பொது இடத்துல அவமானப்படுத்துறிய, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? உனக்காக இறங்கி வந்து பேசுறாங்கன்னா அதுக்காக இப்படியா? ஸ்னேகா ஒன்னும் யாரோ ரோட்ல போற ஒருத்தி இல்லம்மா. வேதா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை இன்னைக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறதே அவதான். அவ உன் காலில் விழுறேன்னு சொல்றதும் வேதா உன் காலில் விழுறேன்னு சொல்றதும் வேற வேற இல்ல. அப்படி போடு.
அப்பானா அப்பாதான். நீங்க பிரச்சனைய சம்பந்தமே இல்லாம திசை திருப்பிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. பெரியப்பா, இது எங்க குடும்ப பிரச்சனை. நான் அவ அக்கா. நான் தப்பு பண்ணிருக்கேன். என்ன அடிக்க கூட அவளுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுல நீங்க தலையிட வேண்டாம். இல்லம்மா, அது பெரியப்பா, நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க. வித்யா, அவர் சொன்னதை மனசுல வச்சுக்காத. நீ என்ன எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். நீ சஞ்சயை ஏத்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும். என்ன டிராமா பண்றீங்களா? வேண்டாம், என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதீங்க. என் அக்கா எவ்வளவு கெஞ்சுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, உங்க கால்ல விழுந்தாங்க. இது நடிப்புன்னு சொல்றீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா? நிரஞ்சனா, நீ சும்மா இரு. அக்கா, நீங்க சும்மா இருங்க அக்கா. கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டாங்களா? எவ்வளவு பெரிய குடும்பம் உங்ககிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் அவங்க உலகம்னு எல்லாரும் சொல்றாங்க. கொஞ்சம் இறக்கம் காட்ட மாட்டேங்கிறீங்க. அவங்க செஞ்சது தப்புனா இப்ப நீங்க செய்யறது தப்பு இல்லையா? இப்படி ஒரு பொது இடத்துல நீங்க வாழ்ந்த குடும்பத்தை இப்படி கேவலப்படுத்துறீங்க. சுத்தி எத்தனை பேர் வேடிக்கை பாக்குறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு? எனக்கு என்னமோ நீங்க சஞ்சயை முன்னாடியே பிரியணும் முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் காரணத்தை தேடி சொல்ற மாதிரியில இருக்கு. ஏய், என்ன யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? மாணிக்கம், சந்திரமகா, சொல்லி வை. என் பொண்ணு நேர்மைய கேள்வி கேட்கிற உரிமையும் அருகதையும் இங்க யாருக்குமே இல்ல. நீங்க தான் வசத்தின்னு நீங்களே நினைச்சுக்கிட்டா அப்படிதான் தெரியும். தப்பு செஞ்சவங்க இறங்கி வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிக்கணும். அதுதான் மனுஷனுக்கு அழகு. 10 வருஷமா அவர் புரிஞ்சுக்கிட்டு இப்போ இப்படி பேசுறது நியாயமே இல்ல. நீங்க மனசு மாதிரி வரவே மாட்டீங்கிறது தெரியாம இந்த மனுஷன் உங்களுக்காக அவர் வாழ்க்கையில எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் மட்டும் சொன்னா பரவாயில்ல, மொத்த குடும்பமும் அப்படிதான் சொல்லுது. வேற கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. உங்க பிடிவாதத்தால நீங்க இவர் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க. ஒரு குடும்பத்தோட நிம்மதி அழிச்சிட்டீங்க. இது பாவங்க. இது ரொம்ப பெரிய பாவம். உங்க வாழ்க்கையை நீங்க இந்த குடும்பத்துல தானே ஆரம்பிச்சீங்க. இந்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்துற எண்ணம் உங்களுக்கு எப்படிங்க வந்தது? அவங்கள இந்த அளவுக்கு உங்களால எப்படிங்க இப்படி அசிங்கப்படுத்த முடியுது? என்ன பழிக்கு பழி வாங்குறீங்களா? நிறுத்தடி. என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? முதல்ல நீ இந்த வீட்டுக்கு யாருடி? உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்னமோ ரொம்ப உரிமையா இந்த குடும்பத்துக்கு வக்காலத்து வாங்குற. உனக்கெல்லாம் என்ன தெரியும்? நித்யா, நீ ஏமா பேசிக்கிட்டு? விடுங்கப்பா. விட்டா பேசிக்கிட்டே போறா. ஒரு கொலை பண்ண கொலைகாரிய காப்பாத்த நாடகம் போட்ட குடும்பத்துக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ற? முதல்ல யாரு நீ அத சொல்லு. என் மருமக. என் வீட்டுக்கு வரப்போற மருமக. வேதா, என்ன நீ? அமைதியா இருங்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது.
இதுக்கு மேல எங்களால இறங்கி வரவும் முடியாது. நான் யார்கிட்டயும் இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுனதே இல்ல. போதும். இனி உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.